எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. முட்டை போட்டு அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. பாத்திரம் வச்சு எண்ணெய் வந்து தாராளமாக கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்குறேன். வெங்காயம் நிறையா போடுறதுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்குறேங்க. இது முட்டை போட்டு செஞ்சு பார்க்கலாங்க. எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கீரையை போட்டுக்கலாங்க. கீரையை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தெளிக்கணுங்க தண்ணி. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. தண்ணி சுண்டிடுச்சுங்க. இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டால் போதுங்க. இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தாக்க சுவையாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட, கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுங்க. நம்மளும் சாப்பிட்லாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை நிறையா போட்டாலும் நல்லா ருசியாக இருக்குங்க. நல்லா தான் இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். முட்டை போடுறதுனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டோம்னாவே நல்லா தாங்க இருக்கும். அப்போ தான் வறுக்கவும் முடியும், ருசியாகவும் இருக்கும். காரம் தேவைக்கு போட்டுக்கலாங்க. இதில் வரமிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் வேணா. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வரன்னு வறுத்துணுங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சுங்க. முருங்கைக்கீரை பொரியல் தயாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.